நான் தெய்வேந்திரன் திருக்குமரன் கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் மாணவனாக பயின்றுள்ளேன். நேற்று வெளியாகிய ஏதர பரீட்சை முடிவுகளின்படி அகில இலங்கையில் கணித பாடப்பிரிவில் தேசிய நிலையில் முதலிடத்தை பெற்றுள்ளேன். யாழ்ப்பாணத்தாலே படித்தவன் கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய். ஒரு நச்சு பாம்பு, தமிழினத்தினுடைய ஒரு சாபத்து. நான் தெய்வேந்திரன் திருக்குமரன் கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் மாணவனாக பயின்றுள்ளேன். நேற்று வெளியாகிய ஏதர பரீட்சை முடிவுகளின்படி அகில இலங்கையில் கணித பாடப்பிரிவில் தேசிய நிலையில் முதலிடத்தை பெற்றுள்ளேன். வெற்றிக்கு பங்களித்த ஆசிரியர் சமூகமும் பாடசாலை சமூகமும் மற்றும் பழைய மாணவர்களும் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் படிக்கிற பாடத்தில் இன்ட்ரெஸ்டோட படித்தோம்னா அது காணும். ஆளும் ஈடுபாடு தேவையானவர்களுக்கு தேவை. ஆனால் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்களுக்கு பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விளங்கி படித்து கொண்டு வந்தால் காணும். இறுதியாக அதை நியூட்டலாக கொண்டு செய்தால் காணும். மற்றும்படி ஏஎல் என்றது அவ்வளவு கடினமான பாடப்பகுதி இல்லை. பலவர் யோசிக்கிற மாதிரி கடினமான பாடப்பகுதி இல்லை. அதை விளங்கி ஒவ்வொரு நாளும் விளங்கி படித்தோம்னா ஓகே. நான் கடந்த வருடம் பாடசாலையில் சிரேஷ்ட மாணவ தலைவனாக கடமையாற்றியிருக்கிறேன். மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளாக குறிப்பிட்டு கூறுற அளவுக்கு பெருசாக இல்லை என்றாலும் விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ளேன். பாடசாலை மட்டம், வலய மட்டங்களில் கடந்த ஆண்டுகளில் மாகாண மட்டங்களும் சென்றுள்ளேன். அங்கு பெரும்பாலும் விளையாட்டு போட்டிகளை கிடைத்ததில்லை. வருடம் ஒலிம்பியாட் போட்டிக்கு சர்வதேச ரீதியில் பங்கு பெற்று வருகிறது. இவர் எங்களை பொறுத்தவரையிலே ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு கூலியாளாக, ஒரு அடிமையாக, ஒரு எடுபடியாக, ஒரு அடிவருடியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நச்சு பாம்பு, தமிழினத்தினுடைய ஒரு சாபக்கேடு. அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்கள் இவருக்கு சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது தங்களுடைய வாக்குகள் ஊடாக சரியான பாடத்தை புகட்டுவார்கள். இவரை போன்ற துரோகிகள் பலரை இந்த வரலாறு அவ்வப்போது கண்டிருக்கிறது. மக்களை முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டு இவர் செய்கின்ற செயல்பாடுகள் நிச்சயமாக இவருடைய சந்ததியே ஒரு பச்சை துரோகிகள் என்று ஒரு வரலாற்றை பதிவு செய்கின்ற ஒரு காரியத்தை இவர் செய்து கொண்டிருக்கின்றார். மக்கள் இந்த விடயங்களிலே மிக விழிப்பாக இருக்க வேண்டும். எதிர்காலத்திலேனும் இப்படிப்பட்ட பச்சோந்திகள், சந்தர்ப்பவாதிகள் இந்த பதவிகளுக்குள் எங்களுடைய மக்களுக்கு நிரந்தரமாக ஒரு சவக்குழி வெட்டுகின்ற ஒரு செயல்பாட்டிற்கு இடமளிக்காமல் எங்களுடைய மக்கள் விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே இந்த விகாரை நிலைக்குமாக இருந்தால், வசாவளானிலே அந்த இராணுவ வைத்தியசாலை நிலைக்குமாக இருந்தால், இந்த வழிவடக்கிலே கிட்டத்தட்ட இந்த விடுவிக்கப்படாமல் இருக்கிற காணிகள் விடுவிக்காமல் போகுமாக இருந்தால் இங்கே ஒரு பாரிய சிங்கள குடியேற்றங்கள் வரும். யாழ்ப்பாண குடாநாட்டினுடைய முக்கியமான ஏற்றுமதி இறக்குமதிக்கு அல்லது சர்வதேச போக்குவரத்துக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய தளங்கள் அனைத்தும் பேரினவாதிகளுடைய கைகளுக்கு செல்லும். தமிழர்கள் இவர்களிடம் ஒரு அடிமை வேலை செய்கின்றவர்களாக மாற்றப்படுவார்கள். ஆகவே இந்த முதலிலே எங்களுடைய சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த துரோகிகளை எங்களுடைய மக்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். அர்ஜுனா இன்னொரு காரியத்தை செய்கின்றார். தமிழ் மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வேலைகளை பல்வேறுபட்ட கோணங்களிலும் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஒரு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய விவசாயம், அந்த விவசாயத்திலே இரணமடை குளம் மிகவும் முக்கியமானது. அந்த இரணமடை குளத்துக்கு கீழே 28 கமத்தொழில் சங்கங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் அவர்கள் எல்லோருக்குமாக ஒரு சம்மேளனம் இருக்கின்றது. அந்த சம்மேளனத்திற்கு ஊழல் குற்றச்சாட்டுகளை, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த அமைப்பை தொடர்ச்சியாக தடை செய்கின்ற நிலைமையை ஏற்படுத்தி அந்த அமைப்புகளை பலவீனப்படுத்தி மகாவலி திட்டத்தை கொண்டு வருவதற்கு அந்த அமைப்பு இடையூறாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அது ஒரு சிங்களமயமாக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் மிக விழிப்பாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த மண்பற்றுள்ளவர்கள், இனப்பற்றுள்ளவர்கள் அவர்களை பலவீனப்படுத்தி எதிரிக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அவர் பல்வேறுபட்ட சதிகளை செய்து கொண்டிருக்கின்றார். கிளிநொச்சி மக்களை முட்டாள்கள் என்று சொல்லி இருக்கிறார். மலைய மக்களை படிப்பெற்றவர்கள் முட்டாள்கள் என்று சொல்லி இருக்கிறார். அரச உத்தியோகர்கள் எல்லோரையும் ஊழல்வாதிகள் என்ற கோணத்திலே அவர் சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் மூலமாக மக்களை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ளி, தோல்வி மனப்பான்மைக்குள் தள்ளி, அதிகாரிகளை இந்த என்பிபியினருடைய காலடியிலே அடிபணிய வைத்து, சிவில் அமைப்புகளை
என்பிபியினருடைய காலடியிலே அடிபணிய வைத்து அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு ஆட்சியை வந்து செழிப்பாக்குவதற்கு வந்து அர்ச்சுனா முயன்று கொண்டிருக்கின்றார். அர்ச்சுனா இந்த விடுதலைக்காக தேசிய தலைவர் பிரபாகரனோடு மலையக மக்கள் நின்று கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக போராடி இருக்கிறார்கள். கிளிநொச்சி மக்கள் அந்த விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு உயிர் நாடியாக இருந்திருக்கிறார்கள். விடுதலை போராட்டத்தினுடைய காலம் முக்கியமான காலப்பகுதியிலே வந்து இந்த சர்வதேச சமூகத்தினுடைய முக்கியமான ஒரு மைய புள்ளியாக வந்து கிளிநொச்சி தான் இருந்திருக்கிறது. அந்த மக்கள் அந்த போராட்டத்தினுடைய ஒரு காப்பரனாக இருந்திருக்கிறார்கள். அதன் மிக பெரும் சாதனைகளை அந்த விடுதலை போராட்டம் இந்த மக்களுக்குரிய வரலாறாக விட்டு சென்றிருக்கின்றது. அவ்வாறான வரலாறு படைத்த ஒரு சமூகத்தை படிப்பறிவற்றவர்கள் என்றும் முட்டாள்கள் என்று சொல்லியும் சொல்லுவதன் மூலமாக வந்து இந்த மக்களுக்கிடையே பிளவுகளை ஏற்படுத்துகிறார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் என்று சொல்லப்படுகிற நபருடைய செயல்பாடுகள் அண்மை காலமாக மிக தீவிரமாக சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதாகவும் உரிமைக்காக போராடுகின்ற மக்களையும் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிற அரசியல் தரப்புகளையும் இழிவுபடுத்துகின்ற வகையிலும் அவருடைய செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர் ஒரு சட்ட விடயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்த போதும் இந்த பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்களுடைய இனவாத நிகழ்ச்சியினர்கள் எவ்வாறு நீதித்துறை அரசுக்கு சார்பாக செயல்படுகிறது, எவ்வாறு காவல்துறை அரசுக்கு சார்பாக செயல்படுகிறது என்பது நன்றாக தெரிந்து கொண்ட நிலையிலும் கூட இந்த மக்களுடைய இந்த போராட்டத்தை நீத்து போகச் செய்வதற்காக, வலுவிழக்க செய்வதற்காக அவர் ஒரு திரிவுபடுத்தல் கதைகளையும் குழப்பகரமான கதைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே கடந்த வாரம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த போலீசாருடைய இந்த தையட்டி காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், அது உடனடியாக அந்த செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் என்பிபியினுடைய அனுரகுமாரவனுடைய முகவர் வைத்திய கலாநிதி ஸ்ரீபானந்த ராஜாவுக்கு கொடுக்க முற்பட்ட பொழுது அதற்குள் இந்த காணி உரிமையாளர்களுக்கு உதவி செய்வது போன்று நுழைந்து கொண்ட அர்ச்சுனா போலீசாரை நியாயப்படுத்துகின்ற விதமாக, போலீசாரை வெள்ளையடிக்கின்ற விதமாக, அரசினுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகின்ற விதமாக கருத்துக்களை சொல்ல முற்பட்ட பொழுது வந்து அங்கே ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அவர் இந்த போராட்டக்காரர்களை கொச்சைப்படுத்துவதற்காக ஏன் நீங்கள் வழக்கு போடவில்லை, நீங்கள் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக போராடுகிறீர்கள் என்று சொல்லி இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பலவீனப்படுத்துகின்ற ஒரு முயற்சியையும் வந்து அவர் செய்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கு. உங்களோட ஏரியாவில இருக்கிற கமக்கார அமைப்பு ஒவ்வொரு விவசாயிட்டையும் காசை அதுல போட்டுருக்கா 25,000 ரூபாய் 35,000 ரூபாய் கண்ணீர் அஞ்சலிச்சல வந்து அதைத்தான் நான் கேட்டேன். ஆட்ட சீலைக்கு கொண்டே கண்ணீர் அஞ்சலியை செலவழிச்சிருங்க. ஆட்ட சீலைக்கு கொண்டே இந்த வருது வாயில இந்த கிளிநொச்சி சனத்தின் இந்த இரணமடு குளத்துல இருக்கிற 2 அடியை உயர்த்தி போட்டு அந்த 2 அடி உயர்த்துற தண்ணிய வடக்குல கொடுக்க மாட்டேன்னு சொன்னவனெல்லாம் உங்களுக்கு அரசியல்வாதி, பார் எல்லாம் கொடுத்தவெல்லாம் உங்களுக்கு அரசியல்வாதி. ஆனா நாங்க கெட்டவங்கள், கற்பழிச்சவங்கள், களவெடுத்தவங்கள் அதான் கொடுப்பாவி இருக்கிறீங்க. என்ன வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? மனச்சாட்சி இல்லையாடா? சோறாடா தின்றீங்க, வருது வாயில அந்த இடம் தின்றீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா? அந்த போயக்குள்ள யோசிக்க கூடாதாடா? என்னதுக்கு கூட்டிட்டு போறாங்க? ஒரு 50 ரூபா காசுக்கும் ஒரு தேத்தண்ணிக்கும் போய் கத்த போறமண்டு. இதுல வந்த ஒரு நாய் ஒரு பேப்பர் ஒரு பேராகிராஃப் ஒன்றை இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுவா. வந்த ஒரு நாயிட்ட கேளு. இப்ப அமெரிக்கன் ஜனாதிபதி யாரு? ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் சொல்லும். அப்படிப்பட்ட கூட்டம் தான். இந்த கூட்டத்துக்கு தான் நாங்க அரசியல் செய்யறோம். யாழ்ப்பாணத்தான் ஜோசி, கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பிரிச்சு அரசியல் செய்யறா. எனக்கு இப்ப சிம்பிளா செய்யணுமா இல்லையா? யாழ்ப்பாணத்தெல்லாம் படிச்சவன்டா. யாழ்ப்பாணத்தாண்டாலே படிச்சவன். கிளிநொச்சி இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டுல இருந்து வந்திருக்கிற நாய் 100% சோ பிரிச்சு கதை கேளாதா? என்னால பிரிச்ச கதை கேளாதாடா? இனவாதம் பிரதேசவாதம் என்ன கதை கேளாதா? யாழ்ப்பாணத்துக்கு உங்களுக்கு தண்ணி கொடுக்க இயலாது. ஆனா யாழ்ப்பாணத்து வாட்சிமார் வந்து உங்களுக்கு பிடிங்கி படிப்பிக்கணும். யாழ்ப்பாணத்து டாக்டர்மார் வந்து உங்களுக்கு ஆணிய பிடுங்கணும். என்னன்றா மனம் பெருமவங்களுக்கு